இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஸ்என்எல் 5G குறித்து தற்போது மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா போன்ற பிரைவேட் டெலிகாம் நிறுவனங்களுக்கு நிகராக மட்டுமல்லாமல் அந்த நிறுவனங்களில் கிடைக்காதபடி சீம்லெஸ் 5G சேவையை பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் களமிறக்கியிருக்கிறது. இருப்பினும் குறிப்பிட்ட நகரங்களில் மட்டுமே இந்த 5G சேவை கிடைக்க இருக்கிறது. இந்த பிஎஸ்என்எல் 5G திட்டங்களின் விவரங்கள் மற்றும் எங்கெங்கு கிடைக்கும் என்பதை முழுமையாக பார்க்கலாம். இந்த பிஎஸ்என்எல் 5G சேவையானது பார்த்தீங்கன்னா FWA என்ற சுருக்கமாக அழைக்கப்படும் ஃபிக்ஸட் ஒயர்லெஸ் ஆக்சஸ் மூலம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இது வழக்கமாக கிடைக்கும் ஃபைபர் சேவையை போல் அல்லாமல் அதே வேகத்தில் டேட்டா சேவையை கொடுக்கும் டைரக்ட் டு டிவைஸ் பிளாட்ஃபார்ம் அடிப்படையில் கிடைக்கிறது. அதாவது பிஎஸ்என்எல் கஸ்டமர்களுக்கு கொடுக்கப்படும் CBE என்று சொல்லப்படும் கஸ்டமர் பிரைம்ஸ் எக்யூப்மெண்ட் மூலம் நேரடியாக டவர்களில் இருந்து டேட்டாவை பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக சிம் கார்டுகள் தேவையில்லை. கஸ்டமர் பிரைம்ஸ் எக்யூப்மெண்ட் மூலம் ஆட்டோ அத்தன்டிகேஷன் செய்து சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். இது போன்ற சிம் கார்டுகள் இல்லாத 5G சேவையானது இந்தியாவில் முதல் முறையாகும். ஆகவே இது தனியார் டெலிகாம் நிறுவனங்களுக்கு போட்டியாகவும் இருக்கிறது. இந்த பிஎஸ்என்எல் குவாண்டம் 5G FWA சேவையானது முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பம் மூலம் மட்டுமே உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 100 Mbps வேகத்தில் டேட்டா சேவையை கொடுக்கும் ரூபாய் 999 திட்டம் மற்றும் 300 Mbps வேகத்தில் டேட்டா சேவையை கொடுக்கும் ரூபாய் 1499 திட்டம் ஆகியவை மட்டுமே இப்போது கிடைக்கிறது. அதுவும் குறிப்பிட்ட நகரங்களில் மட்டுமே கிடைக்கிறது. இது தற்போது ஹைதராபாத் நகரத்தில் தொடங்கப்பட்டு இருக்கிறது. இதற்கடுத்து முக்கிய பகுதிகளில் தொடங்கப்பட இருக்கிறது. பெங்களூரு, பாண்டிச்சேரி, விசாகப்பட்டினம், புனே, குவாலியர் மற்றும் சண்டிகர் ஆகிய பகுதிகளில் பைலட் முறையில் தொடங்கப்பட இருக்கிறது. செப்டம்பர் மாதத்தில் மேற்கொண்ட நகரங்களில் கிடைக்கும் என்பதும் உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. ஹைதராபாத்தில் பொறுத்தவரை 85% 5G சேவை வழங்கப்பட்டுவிட்டது. பிஎஸ்என்எல் 5G சேவை மூலம் அதிகபட்சமாக 980 Mbps வேகத்தில் டவுன்லோட் ஸ்பீட் மற்றும் 140 Mbps வேகத்தில் அப்லோட் ஸ்பீட் கிடைக்கிறது. சிம் கார்டு தேவையில்லை என்பதால் எளிதாக சேவையை பெறவும் பயன்படுத்தவும் முடிகிறது. அதேபோல் ஃபிக்ஸட் ஒயர்லெஸ் ஆக்சஸ் இருப்பதால் டேட்டா வேகம் குறைவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. இருப்பினும் தனியார் டெலிகாம் நிறுவனங்களைப் போல அதிக திட்டங்கள் இதில் இல்லை. 2 திட்டங்கள் மட்டுமே தற்போது இருக்கின்றது. இது பைலட் முறையில் இருப்பதால் இப்படி கிடைப்பது தெரிகிறது. ஆகவே வரும் நாட்களில் பல்வேறு திட்டங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் இது ஸ்மார்ட் போன்களில் 5G சேவையை பயன்படுத்த முடியாது. ஃபைபர் அல்லது பிராட்பேண்ட் போல வீட்டில் வைத்து பயன்படுத்தும்படி சேவை வழங்கப்படும். ஆகவே அதை விட்டு வெளியேறினால் 5G வேகத்தை பெற முடியாது. ஆனால் ஜியோ, ஏர்டெல் நிறுவனங்களில் ஸ்மார்ட் போன்களுக்கும் 5G சேவைகள் கிடைக்கிறது. ஆகவே இதை ஏர்டெல், ஜியோவின் ஏர் ஃபைபர் திட்டங்களுடன் மட்டுமே ஒப்பிட முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் பிஎஸ்என்எல் சம்பந்தமாக முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க. ரெசிட் அவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.